ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் ஓலை பொக்கடான்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மாவை ஜல்லடை பிடிக்கிறதுக்கு நான் ஜல்லடை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவும் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இதில் கட்டிங் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே கடலை மாவு நம்ம எடுக்கும் போது எப்பவுமே கடலை மாவு ஜல்லடை பிடிச்சி எடுத்தோம்னா இது நல்லா நைஸாக வரும் நமக்கு. இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட்டி பெருங்காயம் நான் இன்னைக்கு சேர்க்குறேன். அது தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட சேர்க்கறதுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயை சூடாக்கி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சிசல் சவுண்ட் வர மாதிரி நம்ம எண்ணெயை சூடாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சடனாக கை வைக்காதீங்க, சூடாக இருக்குது எண்ணெய். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு முறை நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாவுல எல்லாம் இந்த எண்ணெய் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கையில் நம்ம பிடிச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிருக்கூடாது. முதல்லையே நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோன்னா நம்ம வெறும் பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா பூண்டு வாசனை வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு மாவு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு முறை இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு குழாயில் போட்டு நம்ம இதை சுட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இந்த 2 கோடு இருக்கிற மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இது தான் ரிப்பன் முறுக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம உள்ளெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே கூட கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ மாவு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். எந்த முறுக்கு குழா சின்ன குழா தான். அதில் கொஞ்சமாக தான் பிடிக்கும். அதனால நான் ஒரு 3லேருந்து 4 டைம் நான் இது மாதிரி செய்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மாவு கூட போட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம இந்த முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு பிழிஞ்சிட்ட பிறகு நம்ம சடனாக நம்ம கரண்டி போடக்கூடாது. ஏன்னா இது ஒடியறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரே பக்கம் வேக வைக்கிறதுனா கூட எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணிட்டேன். நான் செகண்ட் பேட்ச் கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிழியும் போது நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம கையில் எண்ணெய் தரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலேயாக வச்சு நீங்கள் செய்யுங்க. பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப உஷாராக நீங்கள் செய்யுங்க. இது இப்போ நான் 2-3 பேட்ச் நான் செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்துடலாம். நம்ம இப்போ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் ரிப்பன் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு அந்த கருவேப்பிலை வந்து நம்ம போடலாம். இது வந்து கார்னிஷிங்க்கு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஒரு 15 நாளைக்கு நம்ம வந்து ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா நல்லா அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து தீபாவளிக்கு தான் செய்யணும்னு இல்லை, இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உடைச்சு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. இதுக்கு வந்து நான் வந்து கடை அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பாக வரும். நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கிட்டு அந்த சிசல் சவுண்ட் வர மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.